கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், மரியே வாழ்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், மரியே வாழ்க. தெய்வமே போற்றி, ஆண்டவரை போற்றி, இயேசுவை போற்றி. தெய்வமை போற்றி, ஆண்டவரை போற்றி, இயேசுவை போற்றி. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு காப்பவர், இயேசு அன்பு செய்பவர், இயேசு அரவணைப்பவர், இயேசு ஆறுதல் தருபவர், இயேசு நம்மோடு இருப்பவர், இயேசு நம்மோடு வாழ்பவர், இயேசு நமக்கு காவலாக இருப்பவர், இயேசு நமக்கு துணையாக இருப்பவர், இயேசு நம் ஆண்டவர், எல்லாம் வல்ல கடவுளின் மகன், எல்லாவற்றுக்கும் உரியவர், புரட்சதற்குரியவர். அப்படிப்பட்ட தேவன் இதோ நம்முடைய மத்தியிலே நம்முடைய கண்களுக்கு புலப்படுவனமாய் இருக்கிறார். நம்பிக்கையை நம் வாழ்விலே கொடுப்பவராய் இருக்கிறார். அந்த நம்பிக்கையை வழிநடத்தி செல்பவராய் இருக்கிறார். அந்த நம்பிக்கையை நிறைவு செய்பவராய் நமக்கு அனுகூலமாக நம்மோடு உடன் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இதைத்தான் சொல்லுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இதையே திருப்பாடல்கள் 49 சொல்லும்போது உள்ள கைகளில் நான் உன்னை பொறுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆக கரங்களில் கைகளில் தாங்குகின்ற கடவுள். ஏசாயா இறைவாக்கினர் சொல்லும் பொழுது 53வது அதிகாரத்தில் அழகாக சொல்லுவார், அவர் நம் பாவங்களை சுமந்து கொண்டார், அவர் தம் உடலில் பட்ட காயங்களால் நாம் குணமாகவும் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட அருமையான வார்த்தை! நான் 2-3 வாரங்களுக்கு முன்னால் ஒரு திருப்பலியில் பங்கு பெற்ற பொழுது ஒரு மறைவை கேட்க நேர்ந்தது. இப்படித்தான் நான் என் குடும்ப கவலைகளோடு அவ்வளவு மனவேதனைகளோடு போய் நிற்கிறேன். அங்கே காயங்களோடு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவரே அடிபட்டு நொறுக்கப்பட்டு அதையே அவர் அப்படி சொன்னார். நொறுக்கப்பட்டு குத்தி முள்முடி சுத்தி விழாவில் காயம், கை கால் எல்லா ஆணிகள் அப்படி காயமா வேதனையா தொங்கிக் கொண்டு இருக்கிற கடவுள் என்னுடைய வேதனையை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? என்னுடைய வேதனைக்கு அவர் எப்படி மருந்தாவா? என்னுடைய கவலைகளுக்கு அவர் எப்படி ஆவார் என்று சொல்லி நான் அது ஒரு எதிர்மறையான சிந்தனை. அப்படிப்பட்ட எண்ணங்களோடு நான் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை பார்த்தவன் வந்தது. இல்லை இல்லை, ஏசாயா இறைவாக்கினர் சொல்கிறார், அவர் நம் பாவங்களுக்காக நொறுக்கப்பட்டார், அவர் நமக்காக காயப்பட்டார், அவர் கொலை செய்யப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், எல்லாவற்றிலும் அவர் வெற்றி கொண்டார். அவர் தம் காயங்களால், உடலில் பட்ட காயங்களால் நம்மை குணமாக்கினார். அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த தேவன் அவர். இதோ நம்முடைய கண்களுக்கு புலப்படுவனமாக இருக்கிறார். அந்த இறைவனை நாம் துதிப்போமா? அந்த இறைவனை நாம் ஆராதிப்போமா? அந்த இறைவனுக்கு நாம் நம்முடைய மாட்சி, நம்முடைய மகிமை, நம்முடைய புகழ், அஞ்சலி எல்லாவற்றையும் நன்றியறிதலை சொல்லுவோமா? பாடி செலுத்துவோமாக. உம்மை போற்றுகிறோம், கைகள் தட்டி பாடும். புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா உம் மாட்சிமை மேலானது, இறைவா உம் மகத்துவம் மேலானது, இறைவா உம் மாட்சிமை மேலானது, இறைவா உம் மகத்துவம் மேலானது.
முதல் திருமுறை 5ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்திலே சொல்கிறார், உன் கவலைகளை எல்லாம் என்னிடம் விட்டுவிடு, ஏனெனில் நான் உன் மீது கவலையும் அக்கறையும் கொண்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எந்த கடவுளுக்கும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்னது கிடையாது இந்த உலகத்தில். ஆக நம் மீது கவலை, எப்படி கவலை கொண்டிருக்கிறார்? மிக அருமையான எடுத்துக்காட்டு இருக்கிறது. விடுதலை பயண நூல் 3ஆம் அதிகாரம், விடுதலை பயண நூல் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து அறியலாமா? எரியும் முச்செடிகளை மோசேக்கு தோன்றுகிறார். தோன்றுகின்ற இறைவன் சொல்லுகிறார், எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை நான் கண்டேன். எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை நான் கண்டேன். பார்வோன் மன்னனின் அடிமையிலிருந்து மக்களை விடுதலையின் பாதையில் அழைத்து வா என்று சொல்லி மோசேக்கு கட்டளையிட்டு அனுப்புகிறார். ஆக யாரோ ஒரு மனிதன், அரசன் மக்களை கஷ்டப்படுத்துகிறார், கொடுமைப்படுத்துகிறார். அவர்களுடைய அழுகுரல் கேட்கிறது. இறைவன் அறிகிறார். ஆக அதற்கு ஆடு வைத்துக் கொண்டிருக்கிற மோசேயை அழைக்கிறார். அழைக்கின்ற இறைவன் சொல்கிறார், எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை நான் கண்டேன், என் கண்களால் கண்டேன். அருமையான வார்த்தை. நாம கடவுளுக்கு கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கா, உருவம் இருக்கா, அப்படிலாம் பல கேள்விகளை கேட்டு இருக்கிறோம். அதை ஒரு உருவமாக்கி நாம அதை கும்பிடணும்னு வந்தா அது சிலை வழிபாடுக்கு ஒரு பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு தர்றாங்க, எல்லாம் என்னவோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கடவுள் சொல்கிற வார்த்தை பாருங்க எப்படி, என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். புதிய ஏற்பாட்டுக்கு போனீங்கன்னா திருத்தூதர்கள் பணி 9ஆம் அதிகாரம், 22ஆம் அதிகாரம், 26ஆம் அதிகாரம், இந்த 3 இடங்கள்ல பவுலடிகளார் தன்னுடைய மனமாற்றத்தை பற்றி பேசுவார். அப்படி மனமாற்றத்தை பற்றி பேசும்போது அவர் குதிரையில் இருந்து கிடக்கும் பொழுது, சவுலே சவுலே அப்படின்னு குரல் கேட்டதா இல்லையா? ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற கேள்வி. அதுக்கடுத்து இவருக்கு யாரா பேசுறதுன்னே தெரியல, நீ யார் அப்படின்னு கேட்கிறார். நீ கேட்கும் போது அடுத்த பதில் என்ன வருது? நீ துன்புறுத்தும் இயேசு நான் என்று விகடமாக சொல்கிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அத இறைவன் நாம் படும் துன்பத்தில் நம்மோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மறுக்கவே முடியாது. ஆகவேதான் பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்திலே, உன் கவலைகளை எல்லாம் என்னிடம் விட்டுவிடு என்று நம்முடைய கவலைகளை எல்லாம் சுமந்து கொண்ட தேவனாக இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்ட தேவனாக இருக்கிறார். அவற்றையெல்லாம் சிலுவையிலே ஒப்புக் கொடுத்த தேவனாக இருக்கிறார். அதனால் காயப்பட்டவராய், சிறுமைப்படுத்தப்பட்டவராய், அடித்து நொறுக்கப்பட்டவராய், அவமானப்படுத்தப்பட்டவராய், கூடி குறுகி அந்த இறைவனின் அருளை, மீட்பை நமக்கு அருள்கடலாய் பெற்றுத் தந்தவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக நம்முடைய கவலைகள் அவர் இல்லை என்று நாம் சொல்ல முடியுமா? முடியவே முடியாது, முடியவே முடியாது. இருக்கிறார். அதை உணர்ந்தவன் மறுப்பதில்லை, உணராதவன் தான் பிதற்றிக் கொண்டு தெரிவான். கடவுளை கேள்விக்குறியாக்கி அவன் வாழ்க்கையை வீணாக்கிக் கொண்டு பிதற்றிக் கொண்டு தெரிவான். ஆனால் கடவுள் உடனிருப்பை உணர்ந்தவன் ஒருபோதும் சிதறை போக மாட்டான், பிதற்றிக் கொண்டும் தெரிய மாட்டான். தன் விசுவாசத்தில் உறுதியாக இருப்பான். இது இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளை 22ஆம் வருடம், 2022ஆம் வருடம் மீண்டுமாக இந்த செப்பட்டு பொங்கலுடைய பங்கு தந்தையாக வந்தேன். எனக்கு தெரியும் உங்களுக்கு, ஏன்னா நான் யாரும் சொல்ல வேண்டியதில்லை. என் கண்ணாடி உங்களுக்கு அச்சுறுத்தலாம், பட் கண்ணாடி இல்லைன்னா கண் தெரியாது. சரிங்களா? ஏன்னா கருப்பு கண்ணாடி போட்டு கருப்பு கருப்பு ஆக்கிக்கிட்டே வேற ஒன்று, கண்ணில் உள்ள ஒரு சிறை குறையை மறைப்பதற்காக கருப்பாக்கிக்கிட்டேன். ஆனால் நல்லா தெளிவாக தெரியுது, நார்மலாக தெரியுதுங்களா? நீங்க எல்லாம் நார்மலாக தான் தெரியுது, யாரும் கருப்பாலும் தெரியல எனக்கு, அப்படியே தெரியுது வேற ஒன்று. சரிங்களா? அதனால இது ஒரு பெரிய இதாக இருக்கு. எல்லாரும் கேட்டு கேட்கறாங்க, என்னன்னா இப்படி கொண்டு பீடத்தில் நின்று இருக்காரு. பட் நான் என்ன பண்றது, கண்ணாடி போட்டாதான் கண்ணு தெரியுது எனக்கு. சந்தோஷம்.
2022ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு முறை இந்த பகுதியாக செம்பட்டுக்கு வந்த பொழுது அங்க ஆரோக்கியமான கெமி இருக்கிறது இல்லையா, ரோட்டு மேல இருக்கும், பார்த்துருப்பீங்க இல்லையா. 12 24 அடி உயர மாலை கொண்டு வந்து போட்டுருக்கான். ஒரு மாலை நேரத்தில் இந்த பெரிய நெல்லெல்லாம் வந்திருக்கும் போது நிலைக்கு போடுவாங்கள மாலை, அது அந்த கெமி அடிச்சிக்கும் போது நான் போட்டேன் அதே மாதிரி. ஏன்னா நான் அளந்து பார்த்தேன், ஒரு பக்கம் 12 அடி நீளம், இன்னொரு பக்கம் 12 அடி நீளம், ரெண்டையும் மாலையாக்கி சேர்த்து போடும்போது தான் அந்த கெமிக்கு நிறைவா இருந்தது. அந்த கண்ணாடி இதுக்குள்ள போடும்போது மாதா குளத்துடைய படம் அப்படி இருக்கு இல்லையா, அதே மாதிரி மாலை. என்னடா நம்ம 2010 கட்டிட்டு அப்புறம் 2 வருஷம் அப்புறம் மாறி போயிட்டு இப்படி 2022 வந்திருக்கிறோம். இப்ப யாரும் மாற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி யாரு இளைஞன் 22 அல்லது 24 26 வயசுக்குள்ள தான் இருப்பான். 20 to 26 வயது நிரம்பிய ஒரு இளைஞன். என்னடா யாரா தம்பி அப்படின்னு கேட்கிறேன். செம்பட்டு அந்த பக்கம் வந்து ஒரு குடியான் தெருன்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல இருந்து அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இந்த முறைசிக்கு ஆப்போசிட்ல உள்ள போனோம். இல்லைன்னா இந்த அரச மரம் ஒரு ஹோட்டல் இப்போ வந்திருக்கு, அம்மிக்கலை தான் அரச மரம் வந்து அந்த அரச மரத்துக்கு நேரம் பின்னால் இருக்கிறதா அந்த ஊர். அங்கிருந்து ஏன்பா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நான் எனக்கு வேலை வேண்டும் என்று கட்டளை சென்றேன் அப்படின்னா, வேலை கொடுக்கணும், நான் போறேன், தெரியல எனக்கு எப்படி ஜெபிக்கிறது எல்லாம் சொல்றா, எப்படி ஜெபிக்கலாம் தெரியல, கூப்பிட்டுருக்காங்க, நான் போறேன், எனக்கு வேலை கிடைக்கணும், ஏதாவது பார்த்து செய்யும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம், ஏதாவது பார்த்து செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசுற மாதிரி பேசி போயிட்டான். வேலை கிடைச்சிச்சோம். அவ்வளவு பெரிய மாலை கொண்டு கொண்டு நிற்கிறான். நம்முடைய நம்பிக்கை இல்லாத பாருங்க எவ்வளவு அற்புதம் நடக்குது. ஆக இந்த மகன் அங்கே வந்து ஜெபிக்கும் பொழுது அந்த மகனின் கவலையை, அந்த மகனுடைய கண்ணீரை பார்க்காத ஒரு தாய் என்று சொன்னதில்லை, நிச்சயமாக பார்க்கிறார். எவ்வாறு அந்த காணாத திருமணத்திலே அங்கு ஏற்பட்ட அந்த கலக்கத்தை தன் கண்களால் பார்த்து தன் மகனிடம் கருத்து பேசினாலோ, அதே போல அந்த அன்னையானவள் அங்கே வீச்சு வந்து கொண்டு பதிந்து பேசுகிறார். அதனால அந்த மகன் அங்கு அந்த வேலையோடு திரும்பி வருகிறான். தான் தேடி சென்ற வேலை கிடைத்து வருகிறான். கிடைத்து வந்தவன் அந்த அன்னைக்கு நன்றி சொல்லுகிறான். நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்விலும், ஒவ்வொருடைய இயக்கத்திலும், ஒவ்வொருடைய ஜெபத்திலும் இறைவன் துணையாக இருக்கிறார். அன்னை மரியாளும் பரிந்து பேசுகிறார்கள். அது மட்டுமல்ல, பிரியமான சகோதர சகோதரிகளை, ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக அதே இடத்துல 2 வயதான தம்பதியர்கள், 2 வயதானவர்கள் 60-70 வயசு நெருங்கிருக்கும், வந்து நின்று மாலை போட்டுட்டு ஓதுபத்தி வச்சு படுத்து வச்சு வடமால் போட்டு ஜெபிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போனாங்கன்னா நம்ம உருவாக்கணும், அந்த இடத்துல ஒரு பக்தி இருக்கணும், வளரணும் அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கோம். ஏதாவது யாராவது செஞ்சுட்டா உடனே எட்டி பார்ப்பேன், பார்த்துட்டோம்னா என்ன இடத்துக்கு விசாரிச்சு போய் விசாரிக்கிறது. திண்டுக்கல்ல இருந்து வேலை மாற்றம் செய்து வந்து 1 மாதமாக வீடு தேடிக்கிறாங்க, வாடகைக்கு வீடு தேடிக் கொண்டிருக்கிறார்கள். கிடைக்கல, எங்கெங்கும் தேடி பார்க்குறாங்க. இந்த கொலவப்பட்டி, ஏர்போர்ட்டு, குண்டூர் உள்ள அந்த பிரசாந்த நகர்லாம் இருக்கு, இப்போ புதுசாக வந்திருக்க அந்த ஏரியா, இப்படி எல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். 100 அடி ரோட்ல ஐயனார் கோவில் நிறைய இருக்கு, அந்த மல்லிகை நகர் அப்படி எல்லா பேரையும் சொல்றாங்க, அவ்வளவு தேடணும், கிடைக்கல. ஆனால் அன்று காலை அவர்கள் வேலைக்கு செல்கிறார்கள். வேலைக்கு செல்லும் பொழுது, இன்று எப்படியாவது ஒரு வீடு கிடைக்கணும் தாயே, நாங்கள் எத்தனை நாள் இப்படி அடைவோம், அந்த வீட்டை காலி பண்ண சொல்றோம். காலி பண்ணா அள்ளிட்டு வந்து போட இடம் இல்லை. அவன்கிட்டையும் ஐயா பொறுத்துக்க கெஞ்சிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு வீட்டும் அமைய மாட்டேங்குது, நீ அமைச்சு கொடுக்க மாட்டாயா அப்படிங்கிற ஒரு கேள்வி. போற போக்கில் சொல்லிட்டு போனாங்களாம். வண்டியில கணவன் மனைவி போற போக்கில் சொல்லிட்டு போனாங்களாம். நாங்க திரும்பி வரும்போது வீடு தேடிக்கிட்டு இருந்தீங்களே, அங்க பக்கத்துல இருந்தவங்க சொல்லி வைப்பாங்கல்ல, அப்படி சொல்லி வச்சிருந்தேன், வீடு தேடிக்கிட்டு இருந்தீங்களே, வீடு இருக்கு, உடனே வந்து பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெர்மிஷன் கேட்டுட்டு போய் வீட்டை பார்த்தா
அவங்க தேடுறதை விட மிகச் சிறப்பான வீடம் கிடைச்சது, அருமையான வீடம் கிடைச்சிருக்கு. அப்படியே நன்றி சொல்லிட்டு வேலைக்கு நான் நாளைக்கு வந்துடுறேன், இன்னைக்கு எனக்கு அரை நாள் லீவே போட்டுருக்கேன்னு சொல்லிட்டு போய் மாலை வாங்கி ஊதுவத்தி வாங்கி எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து போட்டுட்டு அங்கே இருக்கிறாங்க. நம்பிக்கை பிரியமான சகோதர சகோதரிகளை, இறைவனின் நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டும் இருந்தால் நாம் கேட்பது நிச்சயம் கிடைக்கும். அந்த நம்பிக்கையின் குறைபாடு இருக்கும் பொழுதுதான் நமக்கு கிடைப்பதில்லை. மீண்டுமாக நமக்கு மத்தியில் எழுத நிற்கிற அந்த இறைவனை துதித்து ஆராதித்து நாம் பாடுவோம். ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். எல்லோரும் பாடுங்க. ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், சோதிர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், சோதிர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன்
பீச்சமாக்கி வேகமா ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Yes, அமர்ந்து கொள்வோம். இயேசுவில் எனது அருமையான சகோதர சகோதரிகளே, ஜூன் மாதம் ஆண்டவர் இயேசுவினுடைய இதயத்திற்கு உரிய மாதம். அந்த ஆண்டவர் இயேசுடைய இதயத்திலிருந்து பொங்கி வழிவது அன்பு. ஒரு சாதாரண நண்பர், பேரன்பு, அளவற்ற அளவிட முடியாத நீளம் அகலம் ஆழம் எல்லாம் தெரியாத அப்படிப்பட்ட அன்பை வாழ்க்கையில் சுவைத்தவர்கள் தான் சிலர். பலர் அதை அறியாமல் தான் அடைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இயேசுவுக்கு. அப்படி அந்த இறைவனின் பேர் அன்பை, இறைவனின் அளவற்ற அன்பை, அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் தெரியாத அன்பை அறிந்தவர்கள், தன் வாழ்விலே பெற்றவர்கள் அவரை உறுதியாக பற்றிக் கொண்டார்கள், அதை உறுதியாக பற்றிக் கொண்டார்கள் என்கிற இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளே. ஆக நாம் இன்றைய நாளிலே உங்களுக்கு சிந்தனையாக ஒரு உண்மையான நிகழ்வை எடுத்து சொல்லியிருக்கிறேன், உண்மையான நிகழ்வை எடுத்து சொல்லியிருக்கிறேன். இந்த நிகழ்வு இப்படியாக செல்கிறது, இந்த நிகழ்வு இப்படியாக செல்கிறது. பாருங்கள், வாட்ச் அங்க இருக்கு இல்லையா? அதான் 7 மணியாக 5 நிமிஷம். இந்த நிகழ்வு இப்படியாக செல்கிறது. அப்படியே இறை வார்த்தையோடு இந்த நிகழ்வை நாம் கொண்டு போவோம். அமெரிக்காவில் வேலை செய்யக்கூடிய ஒரு குடும்பம், 2 ஆண் குழந்தைகள். அந்த 2 ஆண் குழந்தைகளோடு மாதம் 2 லட்சம் ரூபாய் வருமானத்தோடு கணவனும் மனைவியும் வழிபார்த்து வந்திருக்கிறார்கள். மனைவியும் வழிபார்க்கிறார். அவளும் ஒரு 2 லட்சம் ரூபாய் மாதம் சம்பாதிக்கிறார், கணவனும் சம்பாதிக்கிறார். ஆகவே அருமையான ஒரு குடும்பம் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுருக்கமாக நீளமாக போனோம்னா நேரம் வரணும். ஆக அப்படிப்பட்ட அந்த குடும்பத்திலே ஒரு விபத்து இருக்கிறது. கணவனுக்கு ஒரு நோய், மரணம். 5 வயது குழந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த பிரெயினுடைய செயலாக்கமாக இருக்கும். ஆனால் வயது 52 வயதுடைய அந்த மனிதனுக்கு 5 வயது குழந்தைக்கான பிரெயின், மூளையினுடைய தன்மை, செயலாக்கம் அவ்வளவுதான் செயல்படும். மரணி இது படிப்படியாக வந்து கொண்டிருக்கிறது. அலுவலகத்துக்கு போறவர் வேறு எங்காவது சென்று எங்கேயாவது நுழைஞ்சார். அப்புறம் அவருடைய கைகளில் இருக்கக்கூடிய ஐடி கார்டு பார்த்து அங்கிருந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த நிற்கிறார்கள் சொன்னா அங்க வந்து அவங்க படிப்பாங்க, எல்லாம் கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்படியா இருந்திருக்கு. இது எந்த அளவுக்கு சென்றது என்று சொன்னால், தன்னுடைய 2 மகன்களின் அடையாளம் தெரியவில்லை, தன் மனைவியின் அடையாளம் தெரியவில்லை, மனைவி இல்லை தெரியவில்லை. பல நேரங்களில் அப்பார்ட்மெண்ட்ல வரும்போது அடுத்தவர்கள் வீட்டில் வந்து வீட்டு உள்ள போயிருக்கிறார், கொண்டு வந்து விட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. பல அவமானங்களுக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். அப்படி மருத்துவமனை அருகில் கேட்கும் பொழுதுதான் சொல்லியிருக்கிறாங்க, 1002 பேருக்கு தான் இந்த மாதிரி ஒரு நோய் வரும் என்று சொல்கிறார்கள். அதிகாரப்பூர்வமாக
பேருக்கு இந்த நோய் வரும் அப்படிங்கிறாங்க. நான் ஒருவரை பார்த்தேன், KKNRல நான் பண்பில் இருக்கும் பொழுது கூட அப்படி ஒருவரை சந்திக்க நேரிட்டது. அது அப்படி சொன்னாங்க, ஒரு 500 பேருக்கு ஒரு 3 பேருக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. அது வேற நோய், அது வேற, இது ரிலேட்டட், ஆனால் அது வேற மாதிரி, கொஞ்சம் வேற மாதிரி. இப்படிப்பட்ட நிலையில அவர்கள் வாழ்கின்ற அதே பகுதியில இன்னொரு கிறிஸ்தவ குடும்பம், அவர்கள் ஞாயிறுதோறும் வழிபாட்டுக்கு செல்வதெல்லாம் வழக்கம். அந்த வழிபாட்டுக்கு செல்பவர்களை பார்க்கும் பொழுது இவர்களும் இந்தியாவில் இருந்து என்பதால் இவர்கள் இரு குடும்பத்திற்கு இடையே ஒரு நட்பும் மலர்ந்திருக்கிறது. அந்த நட்பை இவர்கள் பயன்படுத்திக் கொண்டு தன்னுடைய கணவனுடைய சூழ்நிலையை சொல்லி அழுகிறார்கள். நான் சொன்னதாக அதை சொல்லி இவர்கள் அழுகிறார்கள். ஜெபிங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? ஜெபிங்க அப்படிங்கிறாங்க. நான் கண்டிப்பா உங்க கணவருக்காக ஜெபிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஊருக்கு திரும்பி போக முடியாது, போனால் அவமானம். ஏன்னா ஊர்ல சண்டை போட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படியாவது படைச்சோம் அப்படின்னு நீங்க வந்தோம், நல்லாதான் இருந்தோம், ஆனால் இப்படிப்பட்ட சொல்லி திரும்பி போனா எங்களை மதிப்பது யார் அப்படிங்கிறது. அதனால என்ன செய்யுது அப்படின்னு தெரியல அப்படிங்கிற சூழ்நிலை. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, இன்னும் 2 வருடங்கள் உயிரோடு இருப்பார், இறந்து விடுவார், அவ்வளவுதான், அவருடைய கெப்பாசிட்டி முடியாது அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. மருத்துவ செலவு, பிள்ளைகளின் படிப்பு, இருப்பது அமெரிக்கா, எவ்வளவு சமாளிச்சாலும் அங்குள்ள பணத்துக்கு அது கரைந்து கொண்டே போகும். இப்படிப்பட்ட நிலையில் நாட்கள் செல்கின்றன. இந்த பெண்மணி ஒரு நாள், நான் உங்களை ஜெபிக்க சொன்னேன், நீங்கள் ஜெபிக்கிறீங்க அப்படின்னா நம்புறேன், ஆனால் நீங்கள் ஜெபிக்க செல்லும் போது அந்த வழிபாட்டு கூட்டத்துல நானும் வரலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. நானும் வரலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா நம்மளை கூப்பிடக்கூடாது, ஆனா அவங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு இடம் வந்தவொடனே ஐயோ ரொம்ப சந்தோஷம். நான் சொல்லலாம் கூட நினைச்சேன், வாங்களே என்னோட ஜெபிக்க அப்படிலாம் சொல்ல நினைச்சேன், ஆனா எனக்கு தயக்கமா நினைச்சு எப்படி சொல்ல. ஏன்னா இது ஒரு பிராமண குடும்பம், இந்து பிராமண குடும்பம். ஏன்னா அவங்களாம் இப்படி பெரிய ஃபண்டமெண்டலா இருப்பாங்க அப்படின்னா நமக்கு தெரியும். அதனால அந்த சூழ்நிலையில இந்தியாவில் இருந்து போனாங்கலாம் தெரியும். அவங்க அப்படிப்பட்ட நிலையில தயக்கமா இருந்திருக்கிறாங்க. வாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா கூட்டிட்டு போறாங்க. சண்டே வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு வாசிக்க கேட்ட வசனம் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 15 படிக்க பார்க்கலாம். ஏதாவது கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆனால் தாயின் வயிற்றில் இருந்த போதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரே எனக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த வசனம் தான் அங்கே இவர்கள் செல்லுகின்ற அந்த இறை வழிபாட்டிலே அங்கு வாசிக்க கேட்கிறார்கள். முதல் நாள் அவர்கள் சென்ற பொழுது இவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன்னா இந்து பாரம்பரியத்திலே வருகின்றவர்கள் ஒன்றும் புரியவில்லை. அப்போ வழிபாட்டுல இவங்களை பாதிச்ச அந்த வசனம் இதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தையும் வாய்ச்சிங்கன்னா மிக அழகா இருக்கும். ஆனாகத்துல தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே, இது பவுலடிகளார் சொன்ன வார்த்தை. பவுலடிகளார் தன்னுடைய அழைப்பை பற்றி தானாக சொல்லுவது மிக அழகா சொன்ன வார்த்தை தான் இது. தாயின் வயிற்றில் நான் உருவாகும் முன்பே என்னை தமக்கு என, ஆக ஆண்டவருக்கு என, ஆண்டவர் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே எனக்கு நீ உரியவன்டா அப்படிங்கிற அர்த்தத்துல தமக்கு என ஒதுக்கி வைத்து தமது, அதுவும் யாரோட செல்வாக்கு இல்ல, யாருடைய செல்வாக்கு இல்ல. இப்ப ஜாமியார்லாம் வர்றாங்கன்னா என்னுடைய படிப்பு, என்னுடைய திறமை, என்னுடைய ஆற்றல், எங்க அப்பா அம்மா இருந்த சொத்து, நான் பெரிய பணக்கார வசதியான குடும்பம், ஊர் பெரிய ஊர், அப்படி பார்த்தேன், அதனால நான் இன்னைக்கு குருவா வந்து நிக்கிறேன். இல்ல இல்ல, என்ன மட்டும் கடவுளின் அருள் மட்டும்தான். என்ன மட்டும் கடவுளின் அருள் மட்டும்தான். அதனாலதான் சொல்வார் யோவான் 8:20 சொல்லும்போது நற்செய்தியில சொல்லும்போது என்ன சொல்வாரு?
நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். அதை தேர்ந்து கொள்ளுபவர் கடவுள். யாராக மோசையா இருந்தாலும் சரி, அபிரகாமா இருந்தாலும், அன்னை மரியாதை இருந்தாலும், பவுலடி வரலாம், எத்தனை பேராக பார்க்கலாம். திருத்துதர்கள் 12 எல்லாரையும் கடவுள் தான் தேர்ந்து கொண்டார். அது இறைவனின் அருள் கொடை. மிக அழகாக சொல்கிறார், தாயின் கருவில் உருவாகும் முன்பே தமக்கென என்னை ஒதுக்கி வைத்த கடவுள் தம் அருளார் புற இனத்தாருக்கு நற்செய்தி அறிவிக்க எப்படி திருவிழப்பட்டால் அற்புதமான வார்த்தை. இந்த அம்மாவும் புரியல. கூட்டம் முடிந்தது. கேட்கிறாங்க, எனக்கு இந்த வார்த்தையில என்ன சொல்லி இருக்குன்னே தெரியல, எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுமா அப்படின்னு. அந்த அம்மா சொல்றாங்க, அங்க ஒரு அருள் சகோதரி இருக்கிறாங்க, சிஸ்டர்கிட்ட கேட்போம், நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல முடியாது, அவங்க நல்லா சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்கார்ந்து சிஸ்டர்கிட்ட போய் கேட்கிறாங்க. சிஸ்டர் நல்ல ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாங்க. ஆக அந்த அம்மா என்ன புரிந்து கொள்றாங்க அப்படின்னா, அவர்கள் தாயின் கருவில் உருவாகும் முன்பே இந்த ஆண்டவர் இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு அவர்கள் வர வேண்டும் என்று அதுதான் இறைவனின் திட்டமாக இருந்தது. ஆக இந்த நற்செய்தியை இறைவனை நான் அறிய வேண்டும், அறிகின்ற இறைவனுக்கு சான்று பகர வேண்டும், அந்த அறிகின்ற இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் என்பதெல்லாம் தாயின் கருவில் உருவாகும் என்பதற்கே இறைவனின் திட்டமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். முதல் வாரம் திருப்பியாச்சு. 2வது வாரம் இவங்க வரும்போது அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டு எல்லாரும் போயிட்டு வருவோம் அப்படின்னு கேட்கிறாங்க. ஐயோ, நான் ரெடியா இருக்கிறேன், நீங்க எப்போ வருவீங்கன்னு இருந்தேன், இந்த வந்துட்டு உடனே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்கு 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 2 பேரும் போறாங்க. அடுத்த வாரம் தொடர்ந்து வழிபாட்டுக்கு போறாங்க. அன்று அவர்கள் காலை கேட்ட ரோமையர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் 11வது வசனம் படிக்க பார்க்கலாம். ரோமையர் புத்தகம் 10ஆம் அதிகாரம். ஏழைகள் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் விளக்க சொல்லணுமான்னு தெரியல, மிக அருமையான வார்த்தை. 11 என்ன சொல்றது? யாராவது ஒரு வாசம். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் அருமையான சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை என்னது? இருபுறமும் வெட்டக்கூடிய கூர்மையான வாள் போன்றது என்று சொல்கிறார்கள். எதற்காக விதைக்கப்படுகிறதோ அதை பெறாமல் திரும்பி வராது, அறுவடை செய்யாமல் திரும்பி வராது. இறைவனின் வார்த்தை விதைக்கப்படுவது நம்முடைய உள்ளத்திலே ஊடுருவி பாய்கிறது, நன்மை தீமைகள் எல்லாவற்றையும் அறிகிறது. அது இறைவனுடைய வார்த்தை செயலாக்கம் பெறுகிறது. அந்த இறைவனின் வார்த்தை செயலாக்கத்திலே ஒரு மனிதனை மாற்றுகிறது. இறை வல்லமை இங்கே வெளிப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக முதலே அப்படிப்பட்ட ஒரு சோதனையிலும் வேதனையில் இருந்த மகளை பார்த்து, தாயின் கருவில் நீ உருவாகும் என்பதே உனக்கு நான் திட்டமிட்டு இருக்கிறேன், அது தெரியாம தான் இவ்வளவு நாள் இருந்துங்க, இப்போவாவது நீ வந்துட்ட, நல்லது அப்படிங்கிற. அடுத்த வாரத்தில் என்ன சொல்றாரு? இயேசுவே ஆண்டவர் என. எல்லாமே இயேசுவே ஆண்டவர் என உள்ளூர நம்பி வாயார அறிக்கையிட்டது மீட்பு. ஆக இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு என்ன சொல்லிட்டாங்க புரியல, அந்த அம்மா புரியலதான். ஆனா அந்த அம்மா பழக்கம் போல சிஸ்டர் இன்னைக்கு இவங்களை தேடிலாம் போல நேரடியா சிஸ்டர்கிட்ட போயிட்டாங்க. சிஸ்டர் எனக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப ஆவலா இருக்காங்க. சொல்லிட்டாங்க, நீ இயேசுவை நம்புமா, இயேசு ஆண்டவர் நம்ம, இயேசுதான் உண்மையான கடவுள் என்ன நம்புமா. இன்னைக்கு இந்த வசனம் உனக்கு வருதா, இதைத்தான் உனக்கு வெளிப்படுத்துறாரு, நீ நம்புறியா?
நம்ம உடனே சொல்ல முடியல, எனக்கு தெரியலையே, என்ன தெரியலையே, என்ன சொல்ல தெரியலையே. அவ்வளவு அருமையா பூஜை அறையில பூஜை பண்ண ஒரு பெண். ஆக இப்ப நம்பும் அப்படின்னா எப்படி நம்புவாங்க? உள்ளூர நம்பணும், வாயார அறிக்கை இடணும், அப்பதான் மீட்டு வருவோம். அடுத்தது அப்படி அறிக்கை இடணுமா? அறிக்கை இட்டினா பாரு, அவரை நம்புவோர் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. நீ தொழில் அடைய மாட்டாமா? உன் கணவன் நிச்சயமா பிழைப்போம், உனக்கு வாழ்வு கிடைக்கும், நீ நல்லா இருப்ப, இங்கே இருப்பா அப்படிலாம் சொல்லி உற்சாகப்படுத்துறாங்க. ஒரு மனக்குழப்பத்தோட போறாங்க வீட்டுக்கு. மூணாவது வாரமும் வழிபாடு வருது. வழிபாட்டுக்கு போகணும். அவங்க வந்துட்டாங்க. அக்கா கிளம்பல போல. இன்னைக்கு நானு எங்க வீட்டுக்காரரையும் கூட்டிட்டு வரலாம், பிள்ளைகளையும் கூட்டிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எப்படி பாருங்க, மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஹalleluya. சரியா? இப்ப படிங்க மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 28வது வசனம் படிங்க. மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவருக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும், அந்த வார்த்தை, நரகத்தை அழிக்க வல்ல ஆண்டவருக்கு அஞ்சுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. கடவுள் நீங்க உங்க தாயின் கடவுள் உருவாகும் போதே உங்களுக்கு திட்டம் போட்டார். நீங்க எங்க இருக்கணும், நீங்க இருக்கணும். இப்ப சில நாள் ட்ராக் மாறி, வழி மாறி இது நீங்க பரவாயில்ல, அதுக்காக ஒண்ணு கவலை எல்லாம் பண்ணலாம். இப்ப கடவுள் உங்களை சரியான பாதைக்கு கொண்டு வருகிறார். ஆக இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவை நம்புங்கள். இறந்த இயேசுவை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என இறந்த இயேசுவை, அதுல எல்லா நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவத்தினுடைய விசுவாச கோட்பாடு அப்படியே வந்துச்சு. நம்ம நம்பிக்கை சும்மா சொல்ல, இயேசு நம்புன இறந்த இயேசுவை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என்று உள்ளூர நம்பி வாயார அறிக்கை. நான் நம்புறேன் உண்மை சாட்சிதான் இருந்தவங்க இருந்தாங்க. நம்புறேன், ஆமா, சரி போ. இப்படி சொன்னா போட எனக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சும்மா வேடிக்கையா நம்பிக்கை உண்மையா இல்லை. நம்பினால் அறிக்கையிடணும், அறிவிக்கணும் அந்த நம்பிக்கையை சான்று பகத்து வாழணும் அந்த வாழ்க்கை. அதுதான் சவால். கிறிஸ்தவம் என்பது அதுதான் சவால். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இறைவன் நமக்கு கொடுத்த பெரும் மாபெரும் படை. அது உன்னதமான வாழ்முறை இயேசு கிறிஸ்து அப்படி கொண்டு வந்தார். அப்ப நீ நம்பினால் வெட்கப்பட மாட்ட, உன் வாழ்வில் தோல்வி இல்லை, உன் கணவன் நிச்சயமாக நலம் பெறுவான், என்ன நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ற. இறந்த இயேசுவை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நம்பு அப்படின்னு சொல்லிடுறார். அப்படியா அப்படிங்கிற டைம். மூணாவது வாரம் கணவனோட போறாங்க. கணவனோட போகும்போது அங்க உடல் வேதனை, 2 வருஷத்துல செத்துருவான்னு சொல்லிட்டாங்க. என்ன நடக்கும் அப்படின்னு அப்ப கடவுள் ஆறுதலான வார்த்தை சொல்றாரு. ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்ள அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்ல ஆண்டவருக்கு அஞ்சுங்கள். ஆக நீதியின் தேவனாய் இருக்கிறார் என்பதை மிக அழகாக சொல்கிறார். நம் ஆன்மாவை தேடி வருகிறவராய், நம் ஆன்மாவை காப்பவராய், நம் ஆன்மாவை பரிசுத்தமாக்குவவராய், நம் ஆன்மாவை மீட்டுக் கொள்வதற்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தியவராய் இருக்கின்ற அந்த கடவுளுக்கு அஞ்ச வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். புரியல சகோதரி விளக்க சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு நினைக்கிறாங்க. கடவுளுக்கு அஞ்சுவது என்பது மனச்சாட்சிக்கு புறம்பாக இல்லாமல் உன் மனச்சாட்சிக்கு பயந்து நடப்பது. உண்மை கடவுள் யார் என அறிந்து அந்த கடவுளை நீ வெட்கப்படாமல் அறிக்கையிடுவது, அந்த கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை வைப்பது. எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சகோதரி சொல்றாங்க, இன்னொன்னு எடுத்து விடுறாங்க. என்ன எடுத்து விடுறாங்க? மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் கனானிய பெண்ணுடைய உவமை இருக்கும். மத்தேயு நற்செய்தி
15ஆம் அதிகாரத்தில் கனானியின் பெண்ணுடைய ஊமை வந்திருக்கும். ஆமா, அதை நான் சொல்லிடுறேன். நிறைய படிக்கணும் ஒரு பேராகிராஃப். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயேசு அப்படி போகும்போது அங்க கனானியின் பெண் வந்து காப்பாத்து காப்பாத்து கத்துறாங்க. அவர் என்ன சொல்றாரு? பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்களுக்கு போடுவது சரியா முறையா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். உதவி கேட்டு உயிர் பிச்சை கேட்டு வர்ற அம்மாட்ட நாயே போன்னு சொன்ன மாதிரி சும்மா வெறுமனே சொன்னா அது பெரிய வார்த்தையா இருக்கலாம். எப்படி பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்களுக்கு போடுவது சரியா முறையா அப்படின்னு. ஆனா சிம்பிளா சொன்னா என்ன, நாய் போ உனக்கெல்லாம் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். ஆனா அந்த அம்மா அதான் சொல்றாங்க. அந்த அம்மா சொன்னதுலயே அதான் பதில் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஆச்சு? நான் நாய் தான் அப்படிங்கிற, நான் நாயாவே இருந்துட்டு போறேன். ஆனால் மேசையில் இருந்து விழும் சிறு துண்டையும் அந்த நாய்கள் தின்னுமே. திரும்ப சொல்ற உறுதிப்படுத்த, ஆம் சொன்னதிலே உறுதியா சொல்லிட்டா நான் நாயாவே இருந்துட்டு போறேன்னு. திரும்பி மேசையில் இருந்து விழும் சிறு துண்டையும் அந்த நாய்கள் தின்னுமே அப்படின்னு சொல்லும்போது நான் நாய் நாயா அப்படின்னு திரும்பி 2வது முறையும் ஒத்துக்கொள்கிறார். அப்ப இயேசு சொல்கிறார், என்ன சொல்கிறார்? அம்மா உன் நம்பிக்கை பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதுதான் நம்பிக்கை அப்படின்னா சொல்றது. இதை மேற்கொள்ள நிறைய சொல்லலாம், நிறைய சொல்றாங்க. அப்படியே ஒரு ஸ்லீப் அப்படி என்ன சொல்றாங்க, புல்லரிச்ச மாதிரி ஆகல, புல்லரிச்ச மாதிரி ஆயிடுச்சு அந்த அம்மாவுக்கு. எப்படி ஒரு ஸ்லீப்றாங்க. ஐயோ, உடனே என்ன சொல்றாங்க, அவங்க கணவனை நடுவில் நிறுத்தி பிள்ளைங்க இவங்க எல்லாம் நிக்க அங்க 10 பேரை கூட சொல்லி எங்களுக்காக ஜெபிங்க. நாங்க கண்டிப்பா கடவுள் இயேசுவை தான் ஆண்டவர் நம்புறோம். நாங்க ஜெபிக்கிறோம். இல்லை நாங்க நம்புறோம். எங்க கடவுளை கடவுள் என் கடவுளை காப்பாற்றணும். என் கடவுளுக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும். இந்த நோய்களுக்கு முழுமையா விடுதலை கொடுக்கணும். நீங்க ஜெபிக்கிறீங்களா? ஜெபிங்கன்னு சொல்றாங்க. நாங்க ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டமாக உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெபித்துட்டு வீடு திரும்புறாங்க. உள்ளத்துல ஒரு மன நிறைவு கிடைக்குது, ஒரு அமைதி கிடைக்குது. இது நாள் கிடைக்காத அமைதி. அப்படியே முகமே மாறி வர்றாங்க. சாதாரணமா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்குது. என்னமோ மாற்றம் நடக்கிற மாதிரி தெரியுது. ஆனா என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டுக்கு போகணும். வழிபாட்டுக்கு போறாங்க. யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம். அன்று அந்த வழிபாட்டில் அங்க வாசிக்கப்படக்கூடிய வாசகம் இவர்கள் காதில் கேட்கிறது. அந்த வாசகம் இவர்கள் மனதை தொடுகிறது. பாருங்க, யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16, 17. ஒரே ஆள் யாரோ ஒரு படிச்சு நான் ரிப்பீட் பண்ணேன். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொண்டு எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தொடக்கத்தில் சொல்லிட்ட இறைவனின் அன்பு அளவற்றது, ஆழம் நிகழும் உயரம் எல்லாம் அறியாமல் பேரன்பு. அந்த அன்புதான் அங்கே வெளிப்படுகிறது. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கைகள் எவரும் அழிய மாட்டார்கள், அழிந்து போக மாட்டார்கள். அந்த அளவுக்கு இறைவன் உலகின் மீது அன்பு கொண்டார். தன் மகனை சிலுவையில் கையளித்தார். யாருக்காக? நாய். என்ன சொல்றது, ஆங்கிலத்தில் வருது, தமிழ்ல என்ன சொல்றது, நம்மளெல்லாம் ரொம்ப யோக்கிய வைக்கிற அப்படின்னு நம்மள அயோக்கியர், பாவிகள் நமக்காக பலியானவர்கள், பாவிகள் நமக்காக பலியானவர்கள். யாராவது வருஷம் சொல்லுவாங்க, யாராவது ஒருவர் தன் நண்பருக்காக வேணால் உயிரை கொடுக்க வரலாம், நல்லவனுக்காக கூட உயிரை கொடுக்க வரலாம். ஆனால் பாவிகள் நமக்காக உயிரை கொடுப்பது என்பது வாழ்க்கையாக இருக்கிறதா, சரித்திரமாக இருக்கிறதா, வரலாறாக இருக்கிறதா? இல்லவே இல்லை. ஆண்டவர் இயேசுவில் தான் அது இறைவனின் திட்டமாக இருக்கிறது, வரலாறாக இருக்கிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆக இந்த உலகின் மீது அன்பு கொண்டு தன்னையே பழியாக்கி கடவுள் மீது நீ நம்பிக்கை கொண்டு அழியாத நிலை வாழ்வு பெறுவாய், ஆசி பெறுவாய் என்று சொல்லப்படுது. அந்த அம்மா இன்றும் என் கணவனுக்காக ஜெபிக்க
இன்றும் கணவனுக்காக ஜெபிங்க. என் கணவன் நோயிலிருந்து முழுமையாக விடுதலை பெறணும், நான் நம்புகிறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த ரோமேயர் எழுதிய புத்தகத்தில் சொன்னது போல சொல்கிறார்கள், இயேசுவை ஆண்டவர் என நான் ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு இனிமேல் எதுவும் தடையில்லை, நான் ஞானஸ்நானம் தான் பெற்றுக்கொள்கிறேன், என் கணவன் குணமாவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதெல்லாம் அப்புறம் முதல்ல உங்கள் கணவருக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சையை தொடர்ந்து கொள்ளுங்கள். உங்களால் முடிந்தால் குடும்பமாகவே மாறுங்கள். எல்லோரும் ஜெபிக்கிறோம், உங்களுக்காகவே ஜெபிக்கிறோம் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். இவர்களும் தொடர்ந்து செல்லுகிறார்கள். அடுத்து சில நாட்கள் கழித்து மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது அவர் குணமடைகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவர் நலம் பெறுகிறார். அவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுகிறது. 5 வயது குழந்தைக்கான நம்முடைய செயலாக்கம் வளர்ந்து விட்டது. இப்பொழுது மிக அருமையான மாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டன. எப்படி ஏற்பட்டது என்று தெரியவில்லை. அதே மருந்து, அதே மாத்திரைகள், அதே நிலைதான். இன்னும் 2 வருடங்கள் வாழ்வார் என்று சொன்ன மனிதன் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது 2014, 15 இல்ல 13 நடந்த நிகழ்வு. இந்த அம்மா நான் யூடியூப்ல பார்த்தேன். பார்த்து அப்படியே இந்த வேர்டை கூட எழுதி வச்சுட்டேன். எனக்கு கதை நல்லா ஞாபகத்தில் இருந்துச்சு. ஏன்னா அது கதையா கேட்டதுனால ஆடியோ விஷுவல பார்த்தாலும் அப்படியே கதை இருக்கும். வார்த்தைகளை, இறை வார்த்தைகளை மறந்துட்டேன். அப்புறம் ஒரு நாள் புரட்டி பிடிச்சி எடுத்து இந்த 4 வார்த்தை, 4 இறை வார்த்தைகள், 4 இறை வார்த்தைகள் தான் பார்த்துக்கங்க. கூட 5 அந்த கனானிய பெண்ணுடைய எடுத்துக்காட்டு ஒன்று சகோதரி விளக்கம் சொல்றது. அவர்கள் அதை சொல்லக்கூடாது. ஆக தனி மனிதன் வாழ்க்கையில் இத்தகைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், நம்பிக்கையை வளர்க்க முடியும் என்று சொன்னால் அந்த இறைவனின் வார்த்தையை நாளும் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். எப்போதும் மாற்றங்கள் வேணும். அங்கேதான் நாம் சிந்திக்க கண்டிருக்கிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகள், இறைவனின் வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல். அது நம்ம எந்த நோக்கத்திற்காக விதைக்கப்படுகிறதோ அதை தேராமல் அறுவடை செய்வாங்க, திரும்பி போகாது. எப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் நம்மை அவருக்குரியதாக மாற்றியே காட்டும் இறைவனின் திட்டம் நம்மளை செயல்பட நாம் தான் நம்மை கையளிக்க வேண்டும். நிறைய நேரத்தில் என்ன பண்றோம், நாம் நினைச்சதுதான் நடக்கும், நாம் விரும்புறதுதான் நடக்கும். அப்ப இறைவன் கொடுக்கதான் நம்ம ஆங்கிலத்திலே சொல்லுவாங்கல்ல, மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ் அப்படிங்கிற மாதிரிங்க. அவர் செய்யும் அவருடைய திட்டம், அவருடைய சித்தம் எதுவோ அதுதான். சரிங்களா? ஆக இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நாம் வளர, தொடர்ந்து நம் ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழ வளர தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுது அனைவரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று நீங்க பாடிட்டே இருக்கலாம். எப்படி பாடலாம் அப்படின்னா, ஒரு சின்ன எளிமையான பாட பாடலாமா? இந்த ரொம்ப ஸ்டாண்ட்ஸாலாம் பாடவே வேண்டாம். வானம் திறந்து வேண்புறா போல நீங்க பாடிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்க பாடிட்டே இருங்க. அந்த 4 வரியை மட்டும் பாடிட்டே இருங்க. மாற்றி திரும்பி பாடுங்க. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன், நீங்க பாடிக்கிட்டே இருக்கீங்க, நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஒரு இப்போ உங்களை வகுப்பு கொடுக்கலாம். சரிங்களா? நான் எல்லாம் நிறைய சொல்லணும், அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் வேண்டாம். எல்லா நிலையிலும் எழுந்து நின்று எல்லா நிலையிலும் உங்களை ஒப்பு கொடுத்து, உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து, உங்கள் பிள்ளைகளை, உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி என்று உங்களுடைய குடும்பத்தார், பெற்றோர்கள், மாமன் மாமியார் எல்லாரும் ஒப்பு கொடுத்து, நோய்கள் என்று கவலைகள், கண்ணீர், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், படுகின்ற வேதனைகள், நீங்கள் எதிர்பார்க்கின்றது திருமண தடைகள், வேலை வாய்ப்பு கிடைக்காமல், திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் எல்லாவற்றையும் கடன் தொலை பிரச்சனை, எத்தனையோ பேர் கடன் லோன் அந்த வாங்கி அவ்வளோ கஷ்டங்கள் எல்லாத்தையும் அப்படியே ஒப்புப்படுத்து மனது உருகி கண்களை மூடி நம்ம பாடி இறைவனின் அருளை இந்த நேரத்தில் பெறுவோமாங்க. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல
அசுத்த ஆவிகளின் பிடிகளிலிருந்தும் விடுதலை தாரும் இயேசுவே. கடன் கொள்ளை பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை தாரும் இயேசுவே. முழுமையான வாழ்வும் நிறைவான மகிழ்ச்சியும் கொடுப்பார்கள். குடும்ப சாபங்கள் நீங்கட்டும், குடும்ப சாபங்கள் நீங்கட்டும், கடன் கொள்ளை பிரச்சனைகள் ஒழியட்டும், திருமண தடை நீங்கட்டும், பிள்ளை பாக்கியம் பெறட்டும். அவர்கள் நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் அனுகூலமாகட்டும். இறை அமைதி பெற்று வாழட்டும், சமாதானத்தில் வாழட்டும், மகிழ்ச்சியில் வாழட்டும். அவர்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், உமக்கு சாட்சியமான குடும்பமாக வாழட்டும். தேவனே இறங்கி வாருமா. என் மக்கள் படும் துன்பத்தை நான் கண்டேன் என்று சொல்லுகிறவர்கள் என் கண்களால் கண்டேன் என்று சொல்ல தேவனே. அப்பா, உன் மக்களுடைய நிலை அறிவினப்பா, உன் மக்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் நீ அறிவினப்பா. இறங்கி வாரும் இறங்கி இறங்கி வாரும். இவர்களை ஆசீர்வதித்து இவருடைய இயக்கங்களை இவருடைய வீடுகளை கேட்டு இவர்களுக்கு சிறுபடுத்த அப்பா உமது இறக்க மிகுதியினால் உமது வல்லமையினால் உமது அருளால் இவர்களுக்கு உமது வல்லமையினால் நோய் நொடிகளை நீக்கி அப்பா முழுமையான ஆசீர்வதிக்கிறாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க. ஆமென், ஆமென், ஆமென். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே நடக்கணுமே, அப்படியே நடக்கணுமே. போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும், 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 தேவா வல்லமை தர வேண்டும். கரங்களை விரித்து நம்மை ஒப்பு கொடுத்து நம் குடும்பத்தில் நம் பிள்ளைகள் நம்முடைய எல்லா துயரங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. விண்ணுலகில் இருக்கிற கட்டளை உமது பெயர் தூயது என போற்றப்படுகிறது, உமது ஆட்சி வருகிறது, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுகிறது. எங்களுக்கு உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடவிடாமல் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். உணவால் படிக்கிறவும் மாண்புயரின் கீதம் பாடுவோம். He
இறைவா இந்த வியப்புக்குரிய